Hi viewers, welcome to our Release Home channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான சில குட்டியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்களா, இல்லை இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பால் பாத்திரம்லாம் வச்சுருப்போம். அந்த பால் பாத்திரம் டெய்லி அதில் பால் ஊற்றிக்கிட்டேனால எவ்வளோ தான் கழுவுனாலும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதோட சம்டைம்ஸ் என்னைக்காவது நம்ம ஒழுங்காக கழுவாமல் விட்டால் கூட அந்த பால் ஃபுல்லாகவே அப்படியே திரிஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் பால் பாத்திரத்தை கழுவிட்டு 2 days ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வெயிலில் வச்சு நல்லா காய விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வெயிலில் வச்சு காய விடுறனால உங்களுக்கு அந்த மாதிரி திரிஞ்சதோ இல்லை அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே வரவே வராது. இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு தேங்காவை உடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது அப்படியே உடைச்சாலுமே அது கரெக்டாக உடையாது. ஒரு சைடு கோணல் மணலுமாக உடைய ஆரம்பிச்சிடும். அதோட உடைச்ச தேங்காவை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு ஒரு டவுட் இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 2 நாளைக்கு தான் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடும். நம்ம தேங்காவை கடையில் வாங்கினாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் மரம் இருந்து இல்லை தோப்புலேருந்து நம்மளுக்கு தேங்காய் வந்தாலும் அந்த தேங்காவை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படி உடைக்காமல் இருந்தால் கூட சம்டைம்ஸ் அந்த தேங்காய் அழுகி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே ஈஸியாக சால்வ் ஆகிடும். உங்களுக்கு எதையும் நீங்கள் வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போட தேவையே இருக்காது. தேங்காவை இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோம். வீட்டில் வாங்கினாலும் சரி, இல்லை கடையில் போய் வாங்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரி தேங்காவை நம்ம எப்போதுமே இந்த மாதிரி நேராக தான் நம்ம நிமித்தி வைக்கணும். இந்த மாதிரி நேராக வச்சாதான் நம்மளுக்கு அது ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சீக்கிரம் அழுகாது. எதுக்காக இப்படி வைக்க சொல்கிறாங்கன்னா, அந்த உள்ள தண்ணி இங்கே 3 கண்ணு மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இந்த முடி இருக்குது பாருங்கள். இந்த முடியை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். அந்த இடத்துல நம்மளுக்கு தண்ணி பட சீக்கிரமாகவே அழுக ஆரம்பிச்சிடும். அதுக்காக அந்த இடத்துல தண்ணி படாமல் இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம இந்த மாதிரி நேராக வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதோட நம்ம தேங்காய் உடைக்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எப்படி ஈஸியாக உடைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பைப்பை ஓப்பன் பண்ணியோ இல்லை ஒரு பவுலில் தண்ணி எடுத்து நல்லா நனைச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா நனைச்சிட்டு நீங்கள் உடச்சி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாகவும் உடச்சிடலாம், ஈவனாகவும் இருக்கும். இந்த மாதிரி உடச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இந்தவங்க நான் ஃபஸ்ட்டே சொன்னி பாருங்க, இந்த 3 டாட் மாதிரி இருக்கும், கண்ணு மாதிரி இருக்கும்னு. இந்த காம்பை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 3 டாட் இருக்குது. இந்த மூடியை தான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா இதுதான் அது சீக்கிரமாகவே நம்மளுக்கு அழுக ஆரம்பிக்கும். அதனால் இதை தேங்காவை நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் நம்ம அழுக்கி நம்ம வெளியில் தூக்கி போடணும் அவசியம் இல்லை. ஏன்னா தேங்காய் எப்படி இருந்தாலும் சீக்கிரமாகவே அழுகிரும். அதுக்கு நீங்கள் தேங்காவை நல்லா திருகிட்டு இந்த மாதிரி நல்லா திருகிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திருகினதுக்கப்புறம் இந்த திருகின தேங்காவை ஒரு டைட்டான பாக்ஸ்லேயோ இல்லை சில்வர் டப்பா அந்த மாதிரி இதில் நல்லா போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் போட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் வைக்கணும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போதைக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி இல்லை 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் எடுத்துகிட்டு, ஏன்னா ஃப்ரீசரில் வைக்கிறனால கொஞ்சம் கல்லாக இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைமும் ரொம்ப சேவ் ஆகும். ஏன்னா தேங்காய் திருகிறதா நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். அவசரத்து டயத்தில் அப்போதைக்கு திருகிறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம திருக்கி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வேணுங்கிற போது ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊறுகாய் நம்ம வீட்டில் செஞ்சாலும் இல்லை கடையில் வாங்கிட்டு வந்தாலும் நம்மளுக்கு அது கொஞ்ச நாளே ஒரு மேலே அப்படியே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி பூசணை பூத்த மாதிரியே இருக்கும். அதுக்கு நம்ம வீட்டில் செய்கிற ஊறுகாய்னா நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, டெய்லி வெயிலில் எடுத்து வைக்கணும்பாங்க. அந்த மாதிரி வெயிலில் எடுத்து வச்சா கூட அந்த மாதிரி அந்த பூசணை பூத்த மாதிரி மேலே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஈவன் நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே உங்களுக்கு அந்த மாதிரி பூசணை பூத்த மாதிரி வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி ஊறுகாயில் எண்ணெயை நிறையாவே ஊற்றணும். அதாவது எப்போதுமே அந்த ஊறுகாயோட அதிக அளவில் எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் அது அந்த மாதிரி பூசணை பூத்த மாதிரி வரவே வராது. இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஊறுகாய் எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நம்ம எதையாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், ஜூஸ் கிரைண்ட் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரை தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்லா கழுவி காய போட்டுறணும். இல்லைன்னா அந்த ஸ்மெல் ஏற்கனவே ஒரு ஃப்ளேவரோட ஸ்மெல் அப்படியே தான் இருக்கும் கழுவாமல். இன்கேஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சா கூட அடுத்து நம்ம ஜூஸ் போடும்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம அதை நல்லா கழுவி நல்லா காய விட்டுறணும். உங்களுக்கு அப்படியே உடனே நீங்கள் செய்யணும், காய வைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு
இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சுத்தமாக முன்னாடி என்ன அரைச்சிங்களோ அதோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு அடுத்து அரைக்கிறதுல சுத்தமாக வரவே வராது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் தான் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் எந்த பேப்பர் வேணால் எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பர், பசங்களோட நோட் பேப்பர், அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேப்பரை எடுத்துகிட்டு நல்லா கசக்கிக்கோங்க. இந்த மாதிரி கசக்கி தண்ணியில் நல்லா நனைச்சிக்கோங்க, இல்லைன்னா பைப்பில் இந்த மாதிரி நனைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நனைச்சி நல்லா புழிஞ்சிட்ருக்கோங்க. இந்த மாதிரி நல்லா புழிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த மிக்ஸி ஜாரில் உள்ளுக்குள்ளே போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பாருங்கள். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி என்ன அரைச்சாலும் அந்த வாடை உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது. இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்த்திகைக்கு விளக்கு ஏற்றிருப்போம். அதுக்கு சம்மந்தப்பட்ட 2 வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். விளக்கு வந்து எப்படி ஏற்றணும். புது விளக்கு வாங்கினா நம்ம அப்படியே ஏற்ற முடியாது, ஏன்னா வந்து எண்ணெய் உறிஞ்சிடும். அதுக்கு என்ன பண்ணணும் எல்லாத்தையும் வந்து ஏற்கனவே 2 வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது விளக்கு ஏற்றி முடித்தோன்னா அது எப்படி வாஷ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா நெக்ஸ்ட் கார்த்திகைக்கு தான் நம்ம எடுப்போம். நியர்லி 1 இயர்கிட்ட வந்து நம்ம அதை தொடவே மாட்டோம். அப்படியே விட்டுட்டோம் பூசின புத்த மாதிரி ஆகிரும். சில மண் பண்டங்கள்லாம் ஓட்ட விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு நம்ம எப்படி அதை ப்ராப்பராக வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். விளக்குலாம் ஏற்றி முடித்தோன்னே இந்த மாதிரி விளக்கில் திரி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திரியை எடுத்ததுக்கப்புறம் அந்த அதில் உள்ள எண்ணெய் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். எதுலனா டிஷ்யூ பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர், இல்லைன்னா நீங்கள் பூஜை ரூமுக்கு க்ளீன் பண்ணுற வச்சுருக்க ஏதாவது துணி, இல்லை புது துணி ஏதாவது கட் பண்ணி வேஸ்ட்டுன்னு சொல்லி வச்சுருப்பீங்க பாருங்கள், குட்டி துணியாக, அந்த மாதிரி துணியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி எண்ணெய் சுத்தமாக இல்லாமல் எல்லா எண்ணெயும் அதில் தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துட்டு நல்லா ஃபுல்லாக எண்ணெயை வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இப்படி தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறம் வாஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு அது வாஷ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த விளக்கை பாருங்கள். இதில் வந்து லெமனை வந்து ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க. ஹாஃப் லெமனை வந்து இப்படி நல்லா அது மேலேயே வச்சு எல்லாத்துலேயும் ஒன்று அப்படி இந்த மாதிரி தேய்ச்சிருங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கொஞ்சமாக கோலப்பொடியையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா நீட்டாக க்ளீன் ஆயிரும். நம்ம ஏற்கனவே எண்ணெய் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டோம். அதனால் இந்த மாதிரி நம்ம கழுவும் போது நம்மளுக்கு சுத்தமாக அது வந்து எந்த ஒரு கரை இருந்தால் கூட நீட்டாக போயிடும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மழை தண்ணி இல்லைன்னா குடி தண்ணியில் வந்து குடிக்கிற தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். பைப்பு தண்ணி உப்பு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை காய போடுங்க. ஒரு வெயிலில் இல்லைன்னா ஃபேன் காற்றுல இந்த மாதிரி காய போட்டுங்க. அடுத்து நம்ம மண் விளக்கை தான் நம்ம எப்படி வாஷ் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். அடுத்து இதுலேயும் வந்து நம்ம அதில் திரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா எண்ணெயை வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விட் ஊற்றிக்கோங்க. டிஷ்வாஷ் லிக்விட் ஊற்றிட்டு லைட்டாக கொதிக்கும் போது ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மண் கார்த்திகை சிட்டி எல்லாத்தையுமே வந்து அதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற போட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியும் கொஞ்சம் சூடு ஆறிடும். அப்போதைக்கு எடுத்து நீங்கள் ஒரு பிளெயின் ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா அது வந்து சுத்தமாக பளிச்சுன்னு எந்த ஒரு கரையுமே இல்லாமல் போயிடும். எண்ணெய் பிசுக்கும் அதில் இருந்தால் கூட அது சுத்தமாக போயிடும். இதையும் நல்லா ஒரு வெயிலில் இல்லை ஃபேன் காற்றுல காய போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு 2 கார்த்திகை சிட்டியும் நம்மளுக்கு ஃபுல்லாக காஞ்சிருச்சு. திருநீர் இருக்கும் பாருங்கள், திருநீரை வச்சு லைட்டாக அதில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. திருநீரை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அப்படியே வச்சோம்னா இது வந்து கொஞ்சம் கலர் டிம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி திருநீரை வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகவே ஆகாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸில் கீழே வந்து நியூஸ் பேப்பர் நல்ல ஒரு திக்கான 2 இல்லை 3 லேயர் உள்ள நியூஸ் பேப்பர் வந்து கீழே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டதுக்கப்புறம் அது எல்லா விளக்கையும் அதில் எல்லாம் உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே வச்சதுக்கப்புறம் அது மேலேயும் ஒரு நியூஸ் பேப்பர் லேயர் 2 லேயர் உள்ள நியூஸ் பேப்பரையும் நல்லா போட்டுவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் எடுக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும், புதுசு போலவே இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னவோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.